Hi everyone, welcome to my channel. Bye bye. Bye Singapore. இதுதான் எங்களோட லாஸ்ட் டே இன் சிங்கப்பூர். நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் வந்து எங்களுக்கு டைமே ஆகலை, பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ கீயை மட்டும் சரண்டர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்களுக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாக சாங்கி ஏர்போர்ட்லேயே அப்படியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12:30 போல் அங்கே ஏர்போர்ட் போயிட்டோம். அங்கிருந்து அப்படியே டெர்மினல் 2 போயிட்டு இந்த ஜுவல் சாங்கி பார்த்தோம். செம்மையாக இருந்தது. லைக் அந்த ரீல்ஸ்லலாம் பார்த்த மாதிரியே சூப்பராக இருந்தது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃபுல்லாக அந்த லஷ் க்ரீனரி அண்ட் அதுக்கு நடுவில் அந்த வாட்டர் ஃபால் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த பில்டிங் வந்து ஜுவல் சாங்கின்றது ஒரு மால் மாதிரி இருக்குது. நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாலில் வந்து அப்படியே மேலே டாப் ஃப்ளோர் போனால் இந்த ஜுவல் சாங்கிக்கு உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து அரௌண்ட் ஒரு $100 வர்ற மாதிரி இருந்தது. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜுவல் சாங்கிலே சுற்றிட்டு இருந்தோம். அங்கே ஜுவல் சாங்கி அந்த மால் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெர்மினல் 2ல அந்த ஜுவல் சாங்கியில் ஒரு இடத்துல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எந்த லெவல்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அங்கே வந்து ஏர்லி செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்தது. சரி என்னடா அதுன்னு அப்படின்னு போய் பார்த்தா, இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து நம்ம ஃப்ளைட் இப்போ ஒரு 2 o'clockன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ளைட் வந்து ஆஃப்டர் 5 o'clock அப்படின்னா நம்ம வந்து நம்ம லக்கேஜை வந்து அங்கேயே ஏர்லி செக்இன் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. எங்களுக்கு பார்த்ததும் ஹாப்பி ஆயிடுச்சு, பிகாஸ் எங்கள் ஃப்ளைட் வந்து நைட் 8 o'clock தான். அப்போ வந்து டைம் வந்து 2 o'clock. ஸோ அங்கேயே கியாஸ்க் மெஷின் இருந்தது. அங்கேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி ஆன்லைன் செக்இன் வந்து பண்ணிட்டாங்க. அதனால எங்கள் பாஸ்போர்ட் வந்து ஸ்கேன் பண்ணோன்னே அதுவே டிக்கெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அங்கேயே ஸ்கேன் பண்ணி அங்கேயே வந்து அப்படியே லக்கேஜ் வந்து போட்டு விட்டோம். ஸோ 2 o'clock அது வரைக்கும் அந்த சூட்கேஸ் இழுத்துட்டே போயிட்டு இருந்தோம். அங்கே அப்படியே கொடுத்துட்டு ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஜுவல் சாங்கி பார்த்துட்டு அண்ட் டெர்மினல் 3ல அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கே ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்ச் சாப்பிட்டோம். அங்கே வந்து ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன் இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து பட்டாய் சாப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ், என் பையன் அங்கே போயிட்டு கற்றுக்கிட்ட மைலோ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டோம். எங்களோட டெர்மினல் போயிட்டோம். எங்கள் டெர்மினல் வந்து ஐ திங்க் 3-4ன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஜிஎஸ்டி ரீஃபண்ட், நாங்கள் வாட்ச் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்ம பாஸ்போர்ட் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் வந்து இங்கே இந்த பொருள் வாங்கியிருக்காங்க அண்ட் இவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த கியாஸ்கில் வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணால் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இவ்வளோ அப்படின்னு. நம்ம வந்து நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து அதில் வச்சு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அங்கே அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அந்த டெர்மினலில் இந்த மாதிரி அழகாக அங்கே எங்கே குட்டி குட்டி அட்ராக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே ஏர்போர்ட்டில் நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஹெர்மிஸ் பார்த்தேன், ரோலெக்ஸ், அந்த மாதிரி நிறைய லக்ஸுரி பிராண்ட்ஸ் வந்து நிறையவே இருந்தது. லவுஞ்ச் ஆக்சஸ் கேட்டோம் எங்கள் கார்டுக்கு இருக்குமான்னு, பட் அது வந்து ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் லவுஞ்ச் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங் சன் செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சுற்றி முடிச்சு வர்றதுக்கு அப்படியே ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா அங்கே ஏர்போர்ட் லவுஞ்சிலே அப்படியே உட்காந்துருந்தோம். அங்கே அந்த லவுஞ்சுமே அவ்வளோ கம்ஃபியாக வச்சுருக்காங்க, சோஃபாஸ் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே. ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அண்ட் எங்கள் டெர்மினல்லே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் இருந்தது. அது போய் பார்த்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அங்கேயே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் பைனாப்பிள் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1000 பட்டர்ஃப்ளைஸ்க்கு மேலே இருந்திருக்கும். அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. அவ்வளோ க்ளோஸ்டு ஸ்பேஸில் அவ்வளோ க்ரீனரிஸ் எப்படி தான் வளர்க்குறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில. நல்லா இருந்துச்சு அந்த இதுவுமே. ஸோ இப்படியே ஒவ்வொரு அட்ராக்ஷன் பார்த்தே எங்களுக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு.
நாங்கள் ஏர்லியராக செக்இன்னும் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 8 o'clock ஃப்ளைட்டுக்கு 7 o'clock வரைக்கும் இந்த மாதிரி ஏர்போர்ட்குள்ளேயே சுற்றிட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து சில் பண்ணிவிட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு 7 o'clock தான் உள்ள வந்து எங்களோட கேட்டுக்கு வந்து செக்யூரிட்டி செக்குக்கு வந்து போனோம். போயிட்டு அவங்க கரெக்டாக டைமுக்கு வந்து போர்டிங்கும் பண்ணிட்டாங்க. அண்ட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து நாங்கள் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு மெயினாக வந்து அவங்களோட டெசர்ட், நாங்கள் போகும்போது திரமிசு தான் கொடுத்தாங்க, ரிட்டர்ன்லேயும் திரமிசு தான். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி தான் எங்களோட சிங்கப்பூர் ட்ரிப் வந்து போச்சு. வேறு லெவலாக இருந்தது அந்த 1 வீக்குமே. அது ஒரு புது கண்ட்ரி அப்படி நேவிகேட் பண்ணி போகிறது சூப்பர் டூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் அங்கே அந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் வந்து நிறைய கார்னிவோரஸ் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஐசேஜ் மூவியில் தான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை அன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். அண்ட் அப்படியே உட்காந்துருக்கும் போது அங்கே வந்து சன்செட் செம்ம மெஸ்மரைசிங்காக இருந்தது. பாருங்களேன், அதில் ஒரு ஃப்ளைட் வந்து அந்த பக்கம் மூவிங்கில் வேறு இருந்தது, பார்க்க செம்மையாக இருந்தது. இப்படி தான் எங்கள் ட்ரிப் போச்சு. பை.